ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நெய்தல் மருமகள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன, இது வந்து பிடிக்காயம்னு சொல்லுவாங்க சில ஊரில் பெருங்காய உருண்டைம்பாங்க. இது பொதுவாக குழந்தை பெற்ற பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து. ஆனால் இதை நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். இது அந்த டைமில் மட்டும் தான் செய்வாங்க. அதனால தான் நம்ம அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு 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 உருண்டை தான் இது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து பயனடைங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 18 வகையான நாட்டு மருந்து. அதோட நேம் எல்லாமே அதில் கொடுத்துருக்குறேன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொஞ்சம் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது மருந்து எல்லாத்தையும் முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே. இல்லை நோ ஆயில், நோ வாட்டர், இதுதான் இதோட பேசிக்கு. ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உரல்லேருந்து அதில் குத்துனா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை, இப்போ அப்படி கிடையாது, ஃபெசிலிட்டி எல்லா வீட்லேயும் இல்லை. ஸோ அதனால் மிக்சியில் தாராளமாக நீங்கள் அந்த மருந்து வகைகள், வேறு வகைகள் எல்லாமே அப்படி மிக்சியில் போடக்கூடாது, நல்லா தட்டி போடணும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரூல் மாதிரி, ஓமம் இப்போ நான் வந்து ஓமம் 25 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் காயம் எடுத்துக்கணும். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணணும், பொடி யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே சேம் அமௌண்ட் இருக்கணும். காயம் அதுக்கப்புறம் ஓமம் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட். 25 கிராம், இது 25 கிராம் எடுத்துக்க. 20 கிராம் சுக்கு எடுத்துக்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும், இன்னும் கொஞ்சம் சுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட பொருள். அப்புறம் பூண்டு, அதில் பாதி அளவு பூண்டு எடுத்துக்கிறோம். இதுதான் மேஜர் குவான்டிட்டி. மற்ற எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சின்ன அமௌண்ட், மைனர் குவான்டிட்டி தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சீவ்ஸ் அரிப்பில் வச்சு நல்லா அரிச்சு இல்லை ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டியும் நல்லா தட்டி மிக்சியில் போட்டு இந்த பவுடரையும் போட்டு ஒரு நல்ல பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிரும் கருப்பட்டி. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அதில் சிலர் வந்துட்டு தேன் ஆட் பண்ணி உருண்டை பிடிப்பாங்க, சிலர் நல்லெண்ணெய். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களோட ஆப்ஷன். ஆல்ரெடி நம்ம இனிப்பு போட்டிருக்கிறதுனால நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி தான் எங்கள் வீட்டில் பிடிப்போம். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம தண்ணியை ஆட் பண்ணுறதால இதில் நமக்கு வேறு எதுவுமே இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டோன்னே நெஞ்செரிச்சல், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஓமம் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன். அதில் காயம், பூண்டு எல்லாமே, சுக்கு எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது. வாரத்துக்கு ஒரு 2 தடவை கூட நீங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு ஹாட் வாட்டர் குடிக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்ட உடனே மெயினாக இதை எடுத்துக்கோங்க. நம்ம பாட்டிலில் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வாங்கி 7 அந்த மாதிரி ஐட்டம்ஸ் குடிக்கிறத விட இது நான்வெஜ் சாப்பிட்டு இதில் ஒரு உருண்டை சாப்பிட்டு நீங்கள் ஹாட் வாட்டர் குடித்தா போதும். எந்த விதமான நெஞ்செரிச்சல், வயிற்று ஏப்பம், உப்புசம் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இருக்காது. குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு 1 இயர் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன், பாய்.